வணக்கம். இது புதிய தலைமுறையின் கிராமங்களின் கதை. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களை தொடர்ந்து அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பதில் பெருமை கொள்கிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் இன்று நாம் நிற்பது திருவள்ளூர் மாவட்டத்தில் விளாப்பாக்கம் என்ற கிராமத்தில் ஒன்றுபட்டு தன்னிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கிராமம் என்ன மாதிரியான செயல்பாடுகளின் மூலமாக இந்த கிராமம் தன்னிறைவு அடைந்திருக்கிறது, எவ்வாறு இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த கிராமத்தினுடைய பெருமைகள் என்ன, ஒரு சிறிய செய்தி தொகுப்பின் மூலமாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் விளாம்பாக்கம் கிராமம் உலக மயமாக்கலுக்கு பிறகு விவசாய பொருளாதாரம் மலிந்து ஊரில் உள்ளவர்கள் வேலைக்காக அலைக்கழியும் நிலைமை. பட்டதாரி இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரும் அருகிலுள்ள சிப்காட் தொழிற்சாலைகளுக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனிகளுக்கும் வேலை தேடி சென்று விட்டனர். ஆனால் விவசாயத்தை, உழைப்பை நம்பியிருந்த பெண்கள் மற்றும் விவசாயிகளின் பொருளாதாரம் கேள்விக்குறியானது. நாற்று நட, களை பறிக்க என விவசாய வேலைகள் அனைத்தும் இயந்திரமயமான பின்பு பெண்களின் வேலை முழுக்கவே பறிபோனது. 100 நாள் வேலை சற்றே அவர்களுக்கு கை கொடுத்தாலும் அதிலிருந்து கிடைக்கும் சொற்ப வருமானம் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரின் பசியை போக்குவதாக இல்லை. அப்போது ஊராட்சி மன்ற அதிகாரத்தின் மூலம் கூட்டுறவு பால் பண்ணை, தையல் தொழிலுக்கான சங்கம், பள்ளி மாணவர்களுக்கு இலவசமான டியூஷன் சென்டர் என ஊர் மக்களின் பங்களிப்புடன் முன்னாள் தலைவர் வெங்கடேசன் பல முயற்சிகள் முன்னெடுத்ததை தொடர்ந்து படிப்படியான முன்னேற்றத்தை கண்டது விளாப்பாக்கம் கிராமம். எந்தெந்த ஊர் முன்மாதிரி கிராமம் எங்கே இருக்குது, அந்த கிராமத்தில் அந்த தலைவர் என்ன செய்கிறாரு, அந்த கிராமத்தில் என்ன வேலை செய்கிறாங்க, இதையெல்லாம் நான் ஒரு மாதம் இதுக்காகவே எங்கெல்லாம் வளர்ச்சியாக இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸில் எந்த ஊரை காட்டுறாங்க, என்ன தொழிலும் மக்களுக்கு செய்ய சொல்லி அவங்க ஆர்டர் போடுறாங்க, சொல்கிறாங்க, இதெல்லாம் போயிட்டு 2011 வந்த 2வது மாதத்துலேருந்தே நான் சுற்ற ஆரம்பிக்கிறேன். சுற்ற ஆரம்பித்து என்ன ஊராட்சிகள் தேவைகள் இருக்குதுன்றதை முதல்ல பார்க்குறேன். தற்போது கூட்டுறவு பால் பண்ணையில் 120 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். விவசாயம் நலிவடைந்தாலும் மாடுகள் மக்களின் தவிர்க்க முடியாத பொருளாதார சக்தியாக இருப்பதை விளாப்பாக்கம் கிராமத்தில் கண்கூடாக காண முடிகிறது. வயதானவர்கள் முதற்கொண்டு பட்டதாரி இளைஞர்கள் வரை அக்கூட்டுறவு பால் பண்ணையால் பயன்பெறுகின்றனர். எம்காம் பட்டதாரியான நீலகண்டனும் பிஎஸ்சி பட்டதாரியான செல்வியும் அதற்கான சான்றுகளாக உள்ளனர். எனக்கு வயசு 29வது. நான் எம்காம் படிச்சிருக்கேன். முதல்ல நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆனால் இது நம்மளுக்கு செட் ஆகலை, ரொம்ப லாங்கு, போயிட்டு வர டைமிங் அதிலே போயிடுது. அதுக்கப்புறம் தான் இந்த சொசைட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இவ்வளோ தொலை போய் கஷ்டப்படுறது, இதில் ஒரு பண்ண மாதிரி ஆரம்பித்தோம்னா இதில் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஒரு 50 லிட்டர் பால் ஊற்றினோம்னா மாதம் ஒரு 37,000 ஏர்ன் பண்ணலாம். அதில் செலவெல்லாம் ஒரு 10 ரூபா 5 ரூபா போனாலும் ஒரு 20,000 நம்ம மாதம் கையில் நிற்கும் அப்படின்ற இதுக்காக தான் நான் இதில் இறங்கியிருக்கேன். நான் இங்கே சேரும் போது என்னையே நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. இந்த பொண்ணு படிச்சுட்டு இந்த வேலையை போய் செய்யுதுன்னு எல்லாருமே எனக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 மாடு தான் இருந்தது. நான் இங்கே ஆரம்பம் சேரும் போது 2 மாடு தான் இருந்தது. இப்போ இதில் இவ்வளோ இன்கம் கிடைக்கும் போது எங்கள் வீட்டில் நானே சொல்லி பேங்க்லலாம் லோன் வாங்கி அதனால அவங்களும் மாடு பிடிச்சி அவங்களும் இப்போ நல்ல ஒரு இன்கம் கிடைக்குது. என்னையும் படிக்க வைக்கிறோம். சரி, மேற்கொண்டு பிஎட் பண்ணுன்ற ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் எக்ஸ்போர்ட் நிறுவனங்களுக்கு வேலைக்கு சென்ற இளம்பெண்கள் அரசின் உதவியோடு தையற் பயிற்சிகளை முடித்துவிட்டு தற்போது ஊருக்குள் சங்கம் அமைத்து துணிகளை ஆர்டர் பெற்று வருமானம் ஈட்டுகின்றனர். வீட்டினருகே இருக்கும் தையற் கூடத்தில் மாதம் ஒன்றிற்கு 8,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகின்றனர் பெண்கள். கிட்டத்தட்ட விளாப்பாக்கம் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு உதவியுடன் தையல் பயிற்சிகளை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இங்க இருக்கிறதுனால காலையில சீக்கிரமா குழந்தை கிளப்பிட்டு 9 மணிக்கு இங்க வருவேன், 4 மணிக்கு போயிடுவேன். குழந்தைங்க பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கு வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும். அதுல ஒரு கஷ்டம் எனக்கு அவ்வளவா தெரியல. ஏரி வேலைக்கு அதுமாரி போயின்னு இருந்தாங்க. டெய்லரிங்னு கவர்மெண்ட் கூப்பிட்டதுனால எல்லோரும் போனோம். சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். 25 நாள் வச்சுருந்தாங்க ட்ரைனிங். முடிச்சுட்டு வந்தோடனே சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. சரி, தெரிஞ்சிருந்தோம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, சரி ஒரு தொழிலாக பண்ணலான்ட்டு நாங்கள் அதை தலைவர்கள் சொல்லி ஆரம்பித்து ஒருத்தராக கம்பெனி வச்சு பண்ணிட்டுருக்கோம். காலையில் ஏந்து கிளம்பி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பிடாம செய்யாமல் போயிடுவோம். குழந்தைகள் வேறு எதுவுமே செய்ய முடியாது, அவங்களுக்கு உடம்பு கூத்த முடியாது.
அவங்க ட்ரெஸ் போட்டு அமைக்க முடியாது. இங்கேயும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவங்கள சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு ட்ரெஸ் பாட்டு ஸ்கூலுக்கு விட்டு வரோம். நல்லா தைக்கிறவங்க வந்து 8000, 10,000, 6000க்குள்ளே வாங்குவாங்க. அதுமாரி இருக்கும். பாஸாக தைக்கிறவங்க தான் ஒரு ரேட்டு இவ்வளோன்னா, ஒரு பீஸ் இவ்வளோ தைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு அவங்களுக்கு வரும். அதுக்குள்ளே அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ தைக்கிறாங்கன்னா அன்னைக்கு டீட்டெயிலாக அன்றைக்கி அவங்களுக்கே தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்ட பேருக்கு அதுக்கப்புறம் மாதம் ஒரு ஆளுக்கு 10,000 கூட வாங்கலாம், 7,000 வாங்கலாம். அவங்களுடைய இது எவ்வளோ அதிகம் வாங்குறாங்களோ அது அவங்களோட பொறுத்து தான். முன்னே நாங்கள் 100 ரூபா தைக்கூலி கொடுத்து தான் தைச்சிப்போம். இப்போ நாங்கள் எங்கள் ஜாக்கெட் எங்கள் ப்ளவுஸ் நாங்களே தைச்சிக்கிற அளவுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. இப்போ எங்கள் திறமையை நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் புதுசாக ஒரு 10 பேரை ஜாயின் பண்ணி சொசைட்டிலேருந்து துணி வாங்கி தைக்கிறதுக்கோசம் ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த மாதத்தில் தொடங்கிடுவோம். இந்த கூட்டு செயற்பாடுகள் எப்படி சாத்தியமானது என்பதை கலந்துரையாடலில் காணலாம். பெண்களும் இங்கே பெரிய அளவில் தங்களால் முடிந்த அளவிற்கு தங்களுக்கு தெரிந்த திறமைகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சகோதரி இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு எந்த அளவிற்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது? என் பேர் ராஜேஸ்வரி. நான் +2 முடிச்சிருக்கேன். எங்கள் மாமியார் வீடு இது. இங்கே வந்து எதுவுமே வெளியில் போய் வேலை செய்ய முடியாத அளவுக்கு, அதாவது எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க. ப்ளஸ் வந்து அப்புறம் அரசாங்கம் தான் மகளிர் மூலியமாக வந்து எங்களுக்கு வந்து டைலரிங் வந்து ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் போய் கற்றுக்கிட்டு அது மூலியமாகவே எங்களுக்கு சர்டிஃபிகேட், கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட் வச்சு சரி நாங்களாக தனியாக முயற்சி பண்ணி அதில் நிறைய பிரச்சனையும் வந்தது. அந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி சரி நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும், கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுன்றதுனாலே நாங்கள் விடாமுயற்சியாக செஞ்சோம். நீங்கள் உங்களுடைய வருமானத்திற்கு ஆதாரமாக இங்கே இருக்கக்கூடியது என்னெல்லாம், நீங்கள் எப்படி வருமானத்தை ஈட்டுறீங்க? என் பேர் ஐஷா. நான் வந்து வீட்லேயே கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு பேக் பண்ணிகிட்ருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து எனக்கு லோடு கொடுத்துருவாங்க. அவங்க கம்பெனிலேருந்து இந்த மெத்தடில் பேக் பண்ணி தரணும்னு சொல்லி அவங்க லோடு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணி ஒரு 15 பசங்களை வச்சு நான் பேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுலேருந்து எனக்கு வீக்லி எப்படி மந்த்லி பார்த்தாலும் 10,000, 10,500 அது மாதிரி பேமெண்ட் வந்துடும். பசங்க வந்து எப்படி ஒரு 2,000 ரூபாய், 3,000 ரூபாய் அப்படி பசங்க சம்பாதிச்சுப்பாங்க. அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் எத்தனை பேர் இணைந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க? 15 பேர் பண்ணுறோம். 15 பெண்கள் இணைந்து 15 பெண்கள் இணைந்து இதன் மூலமாக சராசரியாக 5,000 10,000 வரைக்கும் உங்களால மாதம் ஈட்ட முடிகிறது இல்லையா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க. வேலையை தேடி செல்லாமல் நீங்க ஒரு தொழில் முனைவராக உருவாயிருக்கிறீங்க. அனுப்பமா வேலைக்கு போய் அனுப்புறதுக்கு வேலைக்கு போறது இல்லை, அதனால வீட்டில இருந்தே வருமானத்தை ஈட்டுறீங்க. ஆயிஷா உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் தயாரிக்கக்கூடிய சாம்பிராணி பல இந்து கோயில்களில் மனம் வீசிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். இந்த கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். என்ன விதத்தில் இந்த கிராமங்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, உங்கள் கிராமத்தினுடைய பெருமைகளாக நீங்கள் புதிய தலைமுறையின் மூடாக உலகிற்கு சொல்ல நினைப்பது என்ன சார்? இப்போ என்ன இங்கே தேவைகள், ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவைகள் இருக்குது, என்ன ஏன் இவங்க வந்து பின்தங்கியே இருக்கிறாங்க, அது முன் வரத்துக்கு என்ன நம்ம மூல காரணம் வேணும், அவங்க கையில் என்ன இருக்குது, அவங்க கண்டு என்ன இது இருந்தால் நான் முன்னால் வந்துடுவேன், பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படிலாம் யோசிக்க சொல்ல. அந்த நேரத்தில் எங்கள் கையில் மாடு இருக்குது, மாடு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யாருக்கு பால் உற்பத்தி பண்ணி யாருக்கு அதை நம்ம பண்ணுறோம். அப்போ தனிநபருக்கு ஒருத்தருக்கு 12 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அதை நாங்கள் செலுத்துகிறோம். ஏன் 12 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அதை செலுத்தணும்? நம்ம ஆவின் மூலிமா நம்மளுக்கு 25 ரூபாய் லாபம் தர மாதிரி நம்மளுக்கு பணம் தராங்க. அப்போ ஒரு லிட்டருக்கு 25 ரூபாய் தர சொல்ல, நம்ம ஒரு 10 லிட்டர் தினமும் கொடுக்கும்போது ஒரு 250 ரூபாய் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 250 ரூபாய்னா மாதம் 750 ரூபாய் கிடைக்குது. இன்றைக்கி ஒரு டிகிரி படிச்சுட்டு கம்பெனிக்கு போனால் கூட 7,500 ரூபாய் சம்பளம் தரத்துக்கு சிரமப்பட்டு தான் போகிறாங்க அந்த வேலைக்கு. நம்ம வீட்லேயே நம்ம கையிலே இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். எனக்கு வந்து இப்போ சொசைட்டி வந்த பேர் மாடு பிடிக்க ஒரு லோன் வாங்கி கொடுத்தாங்க. 1,50,000 லட்ச ரூபாய் லோன் வாங்கி கொடுத்துருக்குறேன். நான் 3 மாடு பிடிச்சி இப்போ பால் ஊற்றுறேன். 2 பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அந்த கல்யாணம் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ காசு கேட்டதுல இந்த பால் ஊற்றி அந்த காசு கட்ட அவங்களுக்கு எனக்கு ஒரு உதவி வருது. கல்யாணத்துக்கு வாங்கின கடனை இந்த பால் ஊற்றி நான் அடைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அப்பா வந்து ரொம்ப குடிக்காரரு. அதனால் வந்து நான் படிக்க முடியாது, 7ஆம் கிளாஸ்லேயே படிக்க முடியாமல் நின்றுட்டேன். பல வேலைக்கு வெளியே போயிட்டு கொளுத்து வேலை, அப்புறமா லாரிக்கு கிள்நீராக போயிருந்தேன். அதெல்லாம் வந்து வருமானம் வந்து அவ்வளோவா வராமல் இருந்தது. இந்த மாடு தலைவர் சொன்னார், மாடு பிடிச்சி பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்ட்டு. அதனால் மாடு இப்போ ஒரு மாடு பிடிச்சேன்.
பிடிச்சி பசங்களை படிக்க வைக்கணும். நம்ம தான் படிக்க வைக்க முடியல, அப்பா அது போல் நம்மளை படிக்க வைக்க முடியாமல் நிறுத்திட்டு நம்ம பசங்களை நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதில் தான் மாடு பிடிச்சி மேல்நிலைக்கு வரலான்ட்டு ஒரு மாடு பிடிச்சேன். இப்போ 3 மாடு வச்சுருக்கிறேன். அதை வச்சு இப்போ ஒரு 10,000 ரூபாய் மாதம் 10,000 ரூபாய் வருமானம் வருது. பள்ளியில் பசங்களை படிக்க வச்சு மேல்நிலை பள்ளியில் படிக்க வச்சுன்னு. லோன் வாங்கி தான் மாடு வாங்கிக்கிறீங்க? இல்லை நான் லோன் எதுவும் வாங்கலை. எங்கள் சேமிப்புலேயே மாடு பிடிச்சி இப்போ பசங்களுக்கு படிப்பாக்காக நம்ம படிக்க முடியல, பசங்களை படிக்க வைக்கணும் அந்த இதில் பசங்களுக்காக. ஓகே. உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. தனியார் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கேன். தனியார் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆமாம். என்ன ஆகணும் அந்த பசங்க அப்படிங்கிறது உங்களுடைய கனவு? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றா போல் பண்ணி கொடுக்கணும்னு. அதை பண்ணுற அளவுக்கான பொருளாதார வசதிகளை நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. பண்ண அமைக்கணும். இப்போ ஒரு 3 மாடு இருக்குது, மேல் கொண்டு ஒரு 2 மாடு போடணும், பண்ண அமைக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கேன். ஒவ்வொருத்தருக்குமே அந்த எண்ணம் இங்கே இருக்குது. உங்கள் அத்தனை பேருடைய எண்ணமும் சேர்ந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வெண்மை புரட்சியை இந்த கிராமம் நிகழ்த்தும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தமாக இருக்குது. வாழ்த்துக்கள். பட்டதாரிகளும் கூட இங்கே சிறியது பெரியது என்று வேலைகளில் எந்த பாகுபாடும் தீண்டாமையும் கடைபிடிக்காமல் எல்லா வேலைகளையும் ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. மற்றும் ஒரு பட்டதாரி பெண் நம்மோடு இருக்கிறார், ஒரு சகோதரி. அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான வழிகளில் இங்கே பொருளாதாரத்தை ஈட்டுகிறீர்கள்? பேசுகிறேன். என்னோட பேர் செல்வி. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ பிஎட் ஜாயின் பண்ண போகிறேன். நான் வந்து விழாப்பாக்கம் சொசைட்டியில் ஆவின் பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் செக்ரட்டரியாக இருக்கேன். நான் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த செக்ரட்டரியாக அந்த பதவியில் இருக்கேன். 2014 வந்து ஆவின் சொசைட்டி எங்கள் ஊரில் ஆரம்பித்தாங்க. முதல்ல வந்து எங்கள் ஊர்லேருந்து பால்லாம் வந்து தனிநபருக்கு ஒருத்தவங்க தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து 12 ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அது எங்கள் ஊர் மக்களுக்கு போதுமானதாக இல்லை. அதனால் வந்து எங்கள் ஊர் தலைவர் வந்து மிஸ்டர் வெங்கடேசன் அந்த பால் உற்பத்தியாளர் ஆவின் சங்கத்தை எங்கள் ஊருக்கு கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக அது ஆவின் சொசைட்டிலேருந்து 25 ரூபாய் கொடுக்கும்போது எல்லாரும் அந்த தனிநபருக்காக ஊற்றுறதுலேருந்து ஆவினுக்கு மாறிட்டாங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு இப்போ 200 லிட்டர் கொள்முதல் பண்ணுறாங்க. அந்த ஆவின் சொசைட்டி மூலமாக எங்கள் ஊரில் ஒரு 200 குடும்பம் அதையே நம்பி வாழுது. அந்த 200 குடும்பங்களுக்கு எங்கள் ஊர் ஏரியா பேங்க்கான ஐஓபி பேங்க்கையும் யூகோ பேங்க் மூலியமாகவும் நாங்கள் முதல்ல 30,000 ரூபான்னு சொல்லிட்டு அந்த 120 குடும்பங்கள்லையும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்க 60 குடும்பங்களுக்கு நாங்கள் 30,000 லோன் வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த லோன் எல்லாரையும் கட்டி முடிச்சதுக்கப்புறமா எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்து மூலியமாக இருக்கிற தாட்கோ ஆஃபீஸ் மூலியமா 1.5 லட்ச ரூபாய் லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த 1.5 லட்ச ரூபாயில் 60,000 ரூபாய் மானியம், 90,000 ரூபாய் மட்டும்தான் அவங்க கட்ட வேண்டியது. 1.5 லட்ச ரூபாங்கிறது ஒரு குழுவுக்கா ஒரு தனிநபருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த 1.5 லட்சத்துல 60,000 ரூபாய் மானியம், 90,000 ரூபாய் தான் அவங்க கட்ட வேண்டியது. இது வந்து முழுக்க பால் வணிகத்தை செய்யறதுக்கு, மாடு வாங்குறதுக்கு மட்டுமே. அப்படி எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? அப்படியே வந்து 45 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். வெரி குட். அதுல எத்தனை பேர் பயன்பெறாங்க? இப்போ அதுல வந்து இப்போ 60 குடும்பம் முழு முயற்சியா இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து முதல்ல 2 மாடு தான் வச்சிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 5-6 மாடு விதம் இருக்கு. அது மூலமா ஒரு 10,000 அவங்களே சம்பாதிக்கிறாங்க. அதன் மூலமா அவங்க குழந்தைங்களும் நல்ல ஒரு கல்வி ஆதாரத்தை நோக்கி உயர்ந்துட்டு இருக்கு. தனியாக ஒரு குடும்பத்தில் அப்படின்னு சொன்னாலே கருத்து மாறுபாடுகள், பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று, இயற்கையான ஒன்று. ஆனால் பலரும் இணைந்து, அதுவும் பொருளாதாரமும் அதில் சம்மந்தப்படுகின்ற பொழுது கருத்து மாறுபாடுகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றது இயல்பான ஒன்று தான். அந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே வருதா? அவ்வாறு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? அதற்கு எப்படி தீர்வு காண்றீங்க? தனிப்பட்டால செய்ய சொல்லலாம், அது வந்து சிரமமாகவும் அது பெரிய கஷ்டமாக தெரியும். இது குழுக்களாக ஏற்படுத்தி அவங்க மூலியமாக செய்ய சொல்ல எல்லாமே பங்கீடு, எது வந்தாலும் பங்கீடு இருக்கிறதுனால அந்த வேலை எங்களுக்கு கடினமாகவே தெரியல. எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. முதல் ஆரம்பிக்க சொல்ல ஒருத்தர் 2 பேருக்கு சொல்ல தான் கஷ்டமாக இருக்குது. எப்படி நம்ம இதை பண்ண போகிறோம், எப்படி இதை வழிநடத்த போகிறோன்ற ஒரு நிலைமையில் இருந்தது. 10 பேர் ஆன அப்புறம் 20 பேர் ஆன அப்புறம் எங்களுக்கே வந்து ஒரு உற்சாகம் வந்துச்சு. அதன் அடிப்படையில் அதுக்கு அடுத்து இன்றைக்கி 120 பேர் உறுப்பினராக இருக்கிறோம். இப்போ 60 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் 60 பேருக்கு நாங்கள் தயார் நிலையில் வச்சுக்கிறோம். எங்களை பார்த்து அடுத்து ஆரோக்கிய நிறுவனம் வந்திருக்குங்க. மற்றவங்களும் நம்ம ஒரு பண்ண அமைக்கலாமே, ஏன் 1 மாடு 2 மாடு பண்ணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கருத்தை உள்வாங்கி தயாராக இருக்கிறாங்க செய்யறது. நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆனால் அதன் பின்னால் ஒரு மிகுந்த மன வலியும் இருக்கிறது. தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய தங்கள் சகோதரனோ அல்லது தங்களுடைய தந்தையோ மதுவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை அடையாளமாக அல்ல, அவமானமாகவே உணர்கிறார்கள் இவர்கள். அரசு தன்னுடைய மது கொள்கையில் விரைவில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விழாப்பாக்கம் அதை கலை யதார்த்தத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இன்னமும் கூட நிறைய மிச்சம் இருக்கிறது இவர்களிடம் பேசுவதற்கு. உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? இந்த கிராமம் உங்களுக்கு
எந்த அளவிற்கு இந்த ஒன்றுபட்டு நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதையில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த அளவில் அது பலனை கொடுத்திருக்கிறது? வந்து எம்காம் படிச்சிருக்கேன். இங்கே கூட்டுறவு சொசைட்டி ஆரம்பிச்சிருக்கோம் பால் பண்ண அப்படின்னாங்க. இப்போ எங்கள் வீட்டிலும் ஒரு 2 மாடு இருக்குது. அந்த டைமில் நாங்கள் தனியாருக்கு தான் ஊற்றிட்டு இருந்தோம், 12 ரூபா 15 ரூபா அப்படின்ட்டு. இங்கே 25 ரூபா தராங்க, நீங்களே கறந்துட்டு வந்து ஊற்றுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கறந்து இங்கேருந்து ஊற்றணும், ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் ஊற்றணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த கூட்டுறவு சொசைட்டி மூலமா உங்களுக்கு லோன் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. ஒரு மாட்டுக்கு 30,000 அப்படின்ட்டு 2 மாட்டுக்கு 60,000 ரூபாய் லோன் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் ஒரு 2 மாடு போட்டோம். ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கொள்முதல் பண்ணோம். அடுத்து ஒரு 10 மாடு வச்சு நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதா தான் இருக்கோம். அதாவது ஒரு 50 லிட்டர் பால் தினமும் கொள்முதல் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. தாண்டி எம்காம் முடிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு பல இடங்களில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் கூட ஒவ்வொரு வேலைக்கும் நான் இந்த படிச்சிருக்கிறேன், இந்த வேலையை செய்ய மாட்டேன், 12th முடிச்சதான் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கல்வி தகுதி சார்ந்து சில வேலைகளை குறைவான வேலைகளாக நினைக்கிறாங்க. இப்போ ஏன்னா நம்ம ஒரு ப்ரைவேட்டில் போனாலும் 10 ரூபா 12 ரூபா அப்படி தான் தராங்க. அது நம்மளுக்கு போதுமானதாக இல்லை. ஆனால் இது ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது. அதனால இதை நான் பண்ணுறேன். நீங்கள் எம்காம் முடிச்சிருக்கிறீங்க, ஒரு மாஸ்டர் டிகிரி. நம்ம வந்து பால் வியாபாரம் பண்ணுறோமே, அந்த மாதிரியா இன்றைக்காக நினச்சதுண்டா, வருத்தப்பட்டதுண்டா? அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, பால் வியாபாரம்னாவே இன்ட்ரெஸ்ட். மாடு கண்ணு மேய்க்கணும் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து விவசாயம் சார்ந்த குடும்பம் தான். ஆல்ரெடி நாங்கள் ஒரு 10 மாடு வச்சுருந்தோம் இதுக்கு முன்னாடி. அது படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சி வந்து அதுக்கப்புறம் இப்போ இந்த சொசைட்டி ஆரம்பிச்சது மேலே இப்போ வீட்டில் ஒரு 4 மாடு இருக்குது, எருது மாடு இருக்குது. அதனால் நான் பண்ண இதில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமாகிடுச்சு. சென்னை போன்ற பெருநகரங்களில் வேலை தேடி கையில் ஃபைலோட கண்களில் கனவுகளோடு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டதாரி இளைஞர்களுக்கும் நீங்கள்லாம் ஒரு முன்னுதாரணம். இன்னொரு சகோதரியும் இருக்கிறார், அவருடைய கருத்துக்கள் என்ன? இந்த எல்லாரும் சேர்ந்து செய்கிற தொழில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? இப்போ இருக்கிற இது பார்த்தா நல்லா இருக்குது. கிராமத்தில் இது சொசைட்டி வந்திருக்குது, எக்ஸ்போர்ட் வந்திருக்குது. அப்போ வந்து நிலவரம் அதெல்லாம் இந்த ஊரில் இல்லை. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நீங்கள் எப்படி இங்கே உருவாயிட்டுறீங்க? நான் 10th தான் படிச்சிருக்கேன். வீட்டு கஷ்டத்தால் படிப்பு நிறுத்திட்டாங்க, படிக்க வைக்க முடியல. 4 பெண் குழந்தைங்க, ரொம்ப கஷ்டம். ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கும். 4 பெண் குழந்தையும் படிக்க வைக்க முடியல. அப்பா அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தோம். எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருந்தோம். கஷ்டம் சார். அலாம பேசுங்க. இப்போ ஓகே. இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஆரோக்கியா கம்பெனியில் பால் வாங்கிட்டு இருக்கேன் சார். செக்ரட்டரியாக இருக்கேன். நம்ம தலைவர் திரு வெங்கடேசன் சார் அவங்க மூலியமாக தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் வருமானம் வருது. சங்கத்தில் சுய உதவிக்குழுலேருந்து டெய்லரிங் கிளாஸுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். இப்போ அது மூலிமா சொசைட்டிலேருந்து பீஸ் தர போகிறாங்க. கண்டிப்பாக தைப்போம், நல்லா வருமானம் வரும்னு நம்பிக்கையாக இருக்குது. இப்போ என்னால் தான் அந்த குடும்பம் போயிட்டுருக்கு. உங்களுடைய கண்ணீர் வந்து உங்களுடைய துயரத்தின் வார்த்தைகளாக இல்லாமல் உங்களுடைய இமைகளின் பிரார்த்தனைகளாக இருக்கட்டும். அந்த பிரார்த்தனைகளுக்கு ஒரு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். தன்னம்பிக்கையோடு இந்த கிராமம் எழுந்து வந்திருக்கிறது. அது நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு இடம் இருக்கும் சகோதரி. ஒரு பெரிய அளவில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். புதிய தலைமுறையின் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ மகளிர் குழுங்க இருக்கு இல்லைங்களா, இந்த கிராமத்தில் வரைக்கும் 18 குழு நடந்துட்டு இருக்கு. 18 குழுக்கும் தலைவி நான். எங்கள் மூலயமா தான் யாருன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க. இதை வந்து நாங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சார். பிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணி வறுமை கோட்டு கீழே வீட்டுக்காரால் கைவிடப்பட்டவங்க, இப்போ பாப்பா சொன்னா இல்லைங்களா, குடிகாரங்களாக இருப்பாங்க, அவங்க பொம்பளை பசங்களாகவே இருப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி அந்த 25 பேரை வந்து நாங்கள் தையல் உற்பத்தி அது பண்ணுறதுக்கோசம் எக்ஸ்போர்ட்டுக்கோசம் அனுப்பிச்சி விட்ருக்கோம் சார். அது மூலயமா கவர்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்போர்ட் அமைக்கிறதுக்கு எங்கள் ஊர் தலைவரே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு 25 குடும்பம் வந்து எக்ஸ்போர்ட் நடத்தி அதில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியே போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து எல்லா வேலையுமே அவங்களால செய்ய முடியாது. இது வந்து வீட்டில் இங்கேயே ஊர்லேயே ஒரு எக்ஸ்போர்ட் அமைச்சதால ரொம்ப அவங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு பலன் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மக்களுக்கு சொல்லி அதை நான் செயல்படுத்திடுவேன் சார். அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக கண்டிப்பாக. இப்போ தனியாக ஒரு குடும்பத்தில் அப்படின்னு சொன்னாலே கருத்து மாறுபாடுகள் பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று, இயற்கையான ஒன்று. ஆனால் பலரும் இணைந்து அதுவும் பொருளாதாரமும் அதில் சம்மந்தப்படுகின்ற பொழுது கருத்து மாறுபாடுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றது இயல்பான ஒன்று தான். அந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே வருதா? அவ்வாறு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? அதற்கு எப்படி தீர்வு காண்றீங்க? தனிப்பட்ட ஆளாக செய்ய சொல்லலாம், அது வந்து சிரமமாகவும் அது பெரிய கஷ்டமாக தெரியும். இது குழுக்களாக ஏற்படுத்தி அவங்க மூலியமாக செய்ய சொல்ல எல்லாமே பங்கீடு, எது வந்தாலும் பங்கீடு இருக்கிறதுனால அந்த வேலை எங்களுக்கு கடினமாகவே தெரியல.
எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. முதல் ஆரம்பிக்க சொல்ல ஒருத்தர் 2 பேருக்கு சொல்ல தான் கஷ்டமாக இருந்தது. எப்படி நம்ம இதை பண்ண போகிறோம், எப்படி இதை வழிநடத்த போகிறோன்ற ஒரு நிலைமையில் இருந்தது. 10 பேர் ஆன அப்புறம் 20 பேர் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கே வந்து ஒரு உற்சாகம் வந்துச்சு. அதன் அடிப்படையில் அதுக்கு அடுத்து இன்றைக்கி 120 பேர் உறுப்பினராக இருக்கிறோம். இப்போ 60 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் 60 பேருக்கு நாங்கள் தயார் நிலையில் வச்சுக்கிறோம். எங்களை பார்த்து அடுத்து ஆரோக்கியா நிறுவனம் வந்திருக்குங்க. மற்றவங்களும் நம்ம ஒரு பண்ணை அமைக்கலாமே, ஏன் 1 மாடு 2 மாடு பண்ணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கருத்தை உள்வாங்கி தயாராக இருக்கிறாங்க செய்யறது. நல்லா படிக்கலைன்னா நீங்கள்லாம் மாடு மேய்க்கத்தான் லாயக்குன்னு ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து கேலியாக சொல்வதுண்டு. மாடு மேய்ப்பது இழிவல்ல, அதுவே ஒரு சவால் என்று தங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களையே தங்களுக்கான வாழ்க்கைக்கான பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு வழியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் விளாப்பாக்கம் கிராம மக்கள். நிச்சயமாக 1 மாடு என்று தொடங்கிய இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அது 2, 3, 5 மாறி இருக்கிறது. அனைவரும் ஒரு மிகப்பெரிய பால் பண்ணையை நிறுவ வேண்டும் என்ற ஒரு கூட்டு முயற்சியோடு ஒன்றுபட்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். விளாப்பாக்கம் விரைவில் ஒரு வெண்மை புரட்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி உலகிற்கு விளாப்பாக்கத்தை உறக்கச் சொன்னதில் பெருமை கொள்கிறது புதிய தலைமுறை. நிறைவு செய்கின்றேன். மற்றொரு கிராமங்களின் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.